ஓம் நமோ நாராயணாயா. நம்ம நாராயணியத்தில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மகாவிஷ்ணுவோட அவதாரங்கள், வணங்கப்படும் கண்டங்களின் விவரம். இதை பார்க்குறோம். பூமியோட மத்தியில் இலாவிரதம் அப்படிங்கிற பெயருடைய பூகண்டம் உள்ளது. அது பார்வதி முதலான மங்கையர்கள் மட்டும் வசிக்கும் இடமாகும். இங்கே சங்கர்ஷண ரூபத்தில் நாராயணரை மந்திரங்களாலும் துதிகளாலும் பரமேஸ்வரன் ஆராதிக்கிறார். இந்த இலாவிரதத்தின் கிழக்கில் பத்ராஸ்வம் என்று வழங்கப்படும் பூகண்டம் இருக்கிறது. அங்கே பத்ரஸ்ரவஸ்கள் என்கின்ற ரிஷிகள் வசிக்கின்றனர். அவர்கள் பிரளய ஜலத்தில் மறைந்து போன வேதங்கள் அனைத்தையும் மீட்டு வந்த தேவதேவராகிய ஹயக்ரீவம் அவதார மூர்த்தியை துதித்து போற்றுகிறார்கள். இலாவிரதத்திற்கு தெற்கே உள்ள கண்டம் ஹரிவர்ஷம் ஆகும். அங்கே பகவான் நரசிம்ம வடிவத்தில் உரைகிறார். ஒன்றே ஆகிய சுத்தமான ஞானத்தை உபதேசிக்கும் ஸ்ரீ நரசிம்ம அவதார புருஷர் வெண்மையாக உயர்ந்து நிற்கும் சாந்த ஸ்வரூபியாக திகழ்கிறார். பிரகலாதன் முதலிய உயர்ந்த பக்தர்களால் ஸ்ரீ நரசிம்மர் அங்கு நன்கு ஆராதிக்கப்படுகிறார். இலாவிரதத்திற்கு மேற்கே உள்ள அழகு மிக்க கண்டத்தின் பெயர் கேதுமாலம் என்பதாகும். அங்கே மகாவிஷ்ணு லக்ஷ்மி தேவியை திருப்திப்படுத்துவதற்காக மன்மத ரூபம் தாங்கி விளங்குகிறார். அந்த ரூபத்தில் பல லீலா விசேஷங்களாலும் புன்முறுவலாலும் பிரகாசிக்கும் அவயவங்களை உடையவராகவும் காட்சியளிக்கிறார். அவரை லக்ஷ்மி தேவியும் பிரஜாபதியின் மைந்தர்களும் ஆராதிக்கின்றனர். இலாவிரதத்திற்கு வடக்கே ரம்யகம் என்னும் பெயரை உடைய அழகான பூகண்டம் இருக்கிறது. அந்த கண்டத்தின் அதிபதி வைவஸ்வத மனு ஆவார். இந்த பூகண்டத்தில் பக்தர்களிடத்தில் நிலையான பரிவு உடையவரும் பொறாமை குணமில்லாத யோகிகளின் உள்ளத்தில் ஒளியுடன் தாங்கியிருப்பவரும் ஆகிய ஸ்ரீமன் நாராயணரை வைவஸ்வத மனு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார். வடக்கே உள்ள ஹிரண்மயம் என்ற பூகண்டத்தில் அந்த பகவான் மந்திரமலையை தாங்கும் சக்தி படைத்த ஆமை வடிவமான கூர்ம அவதார மூர்த்தியாக அங்கே இருக்கிறார். அவரை பித்ருகணங்களுக்கு தலைவரான அரியமா ஆராதனை செய்கிறார். உத்தரகுரு கண்டத்தில் மேகங்களை தன்னோட தெற்று பற்களின் நுனியினால் தொடும்படியான மாபெரும் கனமான உருவம் படைத்த யக்ஞவராக மூர்த்தி உரைகிறார். அவருக்கு பிரியமான பூதேவி மகா மந்திரங்களாலும் துதிகளாலும் போற்றி செய்து ஆராதிக்கிறார். தெற்கே உள்ள கிம்புருஷம் என்ற கண்டத்தில் ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரீராம அவதார மூர்த்தியாக விளங்குவதால் ஹனுமரால் சேவிக்கப்பெற்ற அவர் சீதாதேவிக்கு பிரியமான அற்புதமான வடிவுடன் காட்சியளிக்கிறார். பரிபூர்ண ஸ்வரூபியான மகாவிஷ்ணுவானவர் பரத கண்டத்தில் பிரளய காலம் வரை சாது ஜனங்களை காப்பாற்றும் நரநாராயண மூர்த்தியாக திகழ்கிறார். இந்த மூர்த்தியை உயர்ந்த பக்தர்களும் நாரத மாமுனிவரும் ஒன்றாக கூடி யோகத்தாலும் ஞானத்தாலும் துதிகளாலும் நன்கு வழிபாடு செய்கின்றார்கள். மேலும் உலக மக்கள் பகவானை லக்ஷத்தீவில் ஆதித்ய ரூபியாகவும், ஆதித்ய ரூபின சூரியன், சால்மலத்தீவில் சந்திர ரூபியாகவும், குஷத்தீவில் அக்னியாகவும், கிரௌஞ்சத்தீவில் ஜலமாகவும், சாகத்தீவில் வாயுவாகவும், புஷ்கரத்தீவில் பிரம்மஸ்வரூபியாகவும் வழிபடுகிறார்கள். பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ள பரந்தாமன் வானத்தில் சிம்சுபார ரூபியாக காட்சியளிக்கிறார். அந்த மகாவிஷ்ணுவை சந்தியா காலங்களில் மகான்கள் வணங்குகிறார்கள். அப்பொழுது அவர்கள் ஸ்ரீமன் நாராயணனின் சிம்சுமார வடிவத்தில் வால் முதலிய உறுப்புகளில் துருவ நட்சத்திரம் முதலிய அனைத்து நட்சத்திரங்களுடனும் கிரகங்களுடனும் கூடியவராக கற்பனை செய்து வழிபடுகிறார்கள். பாதாளத்திற்கு கீழே ஆதிசேஷ வடிவம் கொண்டவராக பகவான் திகழ்கிறார். அந்த ஆதிசேஷ வடிவ மூர்த்தி 1000 தலைகளை உடையவர், ஒற்றை குண்டலம் அணிந்தவர், நீல நிறமான ஆடையை உடுத்தியவர், கலப்பை ஆயுதம் உடையவர், நாக கன்னிகைகளால் சேவிக்கப்படுபவராக விளங்குகிறார். ஜம்பூ தீபம், ஜம்பூ தீவு என்னால் நாவலன் தீவு ஆசிய கண்டமாகும். அதிலுள்ள பூகண்டங்களாக கூறப்பட்டவை பார்ப்போம். முதல்ல இலாவிரதம்ங்கிறது இமயமும் திபெத்தும், பத்ராஸ்வம் அப்படிங்கிறது சைனா, ஹரிவர்ஷம்ங்கிறது அரேபியா, கேதுமாலம் அப்படிங்கிறது ஈரான் துருக்கி, ரயேகம் அப்படிங்கிறது ரஷ்யா சைபீரியா, ஹிரண்மயம் அப்படிங்கிறது மஞ்சூரியா, குருவர்ஷம் அப்படிங்கிறது மங்கோலியா, இம்புருஷம்
இமயத்தாழ்வரை பாரத வருஷங்கிறது தான் நம்ம இந்தியா. அடுத்தது அஜாமிளனோட கதையை பார்ப்போம். முன்னொரு காலத்தில் அஜாமிளன் என்ற பிராமணன் இல்லற வாழ்க்கை நடத்தி வந்தான். அவன் தர்ம வழிப்படியே நடந்து வந்தான். அவனுடைய தந்தை அவனுக்கு குருவாக இருந்தார். ஒரு நாள் அஜாமிளனுடைய குருவாகிய தந்தை அவனிடம் சமைத்து முதலானவர்களை சேகரித்து கொண்டு வருமாறு கட்டளையிட்டார். குருவின் கட்டளைகளை மேற்கொண்ட அஜாமிளன் உடனே காட்டுக்கு சென்றான் சமித்துகளை சேகரிக்க. குரு கூறிய பொருட்களை எல்லாம் சேகரித்து கொண்டு திரும்பி வரும் வழியில் ஒரு நடத்தை கட்டவள் வெட்கமில்லாமல் குடிமயக்கத்தில் இருப்பதை கண்டான். இயற்கையிலேயே நல்ல அமைதியான மனம் படைத்தவன் அஜாமிளன். ஆனால் இந்த பெண்ணை பார்த்ததும் அவளிடத்தில் தன்னோட உள்ளத்தை பறிகொடுத்து விட்டான். தன் தர்மத்தையும் கைவிட்டு விட்டான். அந்த பெண்ணோடு இன்பத்தை அனுபவித்து வரலானான். மகன்கள் பலரும் பிறந்தனர். இவ்வாறு தன்னோட இறுதி காலமான 10வது திசையை அடைந்த பொழுதும் அதர்மமான செயல்களையே செய்து வந்தான். ஆனால் தன்னுடைய கடைசி மைந்தனான நாராயணன் என்கின்ற விஷ்ணுவின் பெயரை கொண்டவனிடம் மிகவும் அன்பும் பாசமும் உடையவனாக இருந்தான். அஜாமிளனுக்கு மரண காலம் வந்தது. அப்பொழுது அவன் முன்னால் மிகவும் பயங்கரமான உருவமுடைய 3 யமகிங்கரர்கள் வந்து நின்றனர். தன்னோட எதிரில் யமகிங்கரர்களை கண்டதும் அஜாமிளன் பயந்து நடுங்கிட்டான். ஆனால் அவன் முன்பு தர்ம வழியில் நடந்த பொழுது ஸ்ரீமன் நாராயணனின் நாமத்தையே நினைத்து கொண்டிருந்ததன் பயனாக தன்னுடைய கடைசி மகனாகிய நாராயணனின் பெயரை சொல்லி கூப்பிடலானான். மனதளவில் அஜாமிளன் கெட்டவனாக இருந்தாலும் இறக்கும் தருவாயில நாராயணா என்று உச்சரித்து அழைக்கப்பட்ட பகவான் விஷ்ணுவின் நாம அக்ஷரங்களின் பெருமையினால் மஞ்சள் ஆடை அணிந்தவர்களும் 4 கைகளை உடையவர்களும் மனதிற்கு இனிமையான உள்ளவர்களும் ஸ்ரீமன் நாராயணரின் தூதர்கள் அங்கே வந்து சேர்ந்தனர். அப்பொழுது அஜாமிளனை பாசக்கயிற்றால் கட்டி இழுத்து கொண்டிருந்த யமகிங்கரர்களை பார்த்தனர் விஷ்ணு தூதர்கள். கிங்கரர்களை பார்த்து இவனை விட்டுவிடுங்கள் என்று கூறியபடி அவர்களை வலிமையுடன் தடுத்தார்கள். விஷ்ணுவின் தூதர்களின் செயல்களை கேட்ட யமகிங்கரர்கள், தூதர்களே, இவன் மகா பாபி, அநேக பாவங்களை செய்தவன். அதனால் தான் இவனை நாங்கள் பாசக்கயிற்றால் கட்டி யமலோகத்திற்கு எடுத்து செல்கிறோம் என்று கூறி அஜாமிளன் செய்திருந்த பாவ செயல்களை எல்லாம் எடுத்து சொன்னார்கள். அவற்றை எல்லாம் கேட்ட நாராயணரின் தூதர்கள் யமகிங்கரர்களை நோக்கி, நீங்கள் அறிவாளிகள்தான். அஜாமிளன் பாவ செயல்களை செய்தவன்தான். ஆனால் எவன் ஒருவன் தான் செய்த பாவங்களுக்கான பிராயச்சித்தத்தை செய்து விட்டானோ அப்பொழுது அவனுக்கு அந்த பாவ செயல்களுக்கான தண்டனையை எப்படி கொடுக்க முடியும்? நீதிமுறை தெரிந்த உங்களுக்கு பிராயச்சித்த முறை தெரியாமல் இருக்குமா என்று கேட்டார்கள். விஷ்ணுவின் தொண்டர்களாகிய தூதர்கள் கூறியதை கேட்ட யமகிங்கரர்களுக்கு எதுவும் புரியவில்லை. அதனால் விஷ்ணு தூதர்களை பார்த்து, நீங்கள் சொல்வது எல்லாம் எதற்காக என்று எங்களுக்கு எதுவுமே புரியவில்லை. எங்கள் செயலை நீங்கள் தடுத்தது ஏன் என்றும் விளங்கவில்லை. எனவே உங்கள் செயலுக்கான காரணத்தை விளக்கமாக சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள் அந்த யமகிங்கரர்கள். நாராயணரின் தூதர்கள் உடனே அவர்களுக்கு விளக்கமாக பின்வருமாறு கூறினார்கள். யமகிங்கரர்களே, நாங்கள் கூறும் விஷயங்களை நன்கு கவனமாக கேளுங்கள். வேதங்களாம் ஸ்ருதி ஸ்மிருதிகளின் கூறப்பட்டுள்ள விரதங்கள் முதலியவைகளை பாவங்களை போக்குகின்றன. ஆனால் அதன் வாசனையை போக்குவதில்லை. ஆனால் பகவானுக்கு செய்யப்படும் சேவையோ இரண்டையும் சேர்த்தே நாசம் செய்து விடுகிறது. எவ்வாறு நெருப்பு விறகுகளை எரித்து அழித்து விடுகிறதோ, மருந்து வியாதிகளை போக்குகிறதோ, அதுபோல ஒருவன் தான் பகவான் நாமாவை கூறுகிறான் என்ற நினைவே இல்லாமலேயே பகவானுடைய பெயரை உச்சரித்தாலே போதும், அம்மனிதனுடைய பாவ குவியல்களையெல்லாம் எரித்துவிடும். பகவானுடைய நாமம் அத்தகைய மகிமை வாய்ந்தது. இந்த அஜாமிளன் தன் மரணத் தருவாயில் தன் வாயால் நாராயணா என்று பகவான் நாமத்தை அல்லவா உச்சரித்தான். இது ஒன்றே போதும், அவன் 1000 கோடி பிறவிகளில் செய்த பாவங்களுக்கும் கூட பிராயச்சித்தம் செய்யப்பட்டதாகும். எனவேதான் இவனை பாவிகள் எடுத்து செல்ல வேண்டிய யமலோகத்திற்கு எடுத்து சொல்லக்கூடாது
செல்லக்கூடாது என்று தடுத்தோம். இவனை விட்டுவிட்டு செல்லுங்கள். இவன் வைகுண்ட பதத்திற்கு எடுத்து செல்லப்பட வேண்டியவன். அதற்காகத்தான் நாங்கள் ஸ்ரீமன் நாராயணரின் தூதர்கள் விளக்கி மேற்கண்டவாறு கூறியதை கேட்ட யமகிங்கரர்கள் நீதிமுறையை உணர்ந்து அங்கிருந்து விலகி தங்கள் இருப்பிடத்திற்கு சென்று விட்டனர். அஜாமிளன் சிறிது நேரம் பகவானையே எண்ணிக்கொண்டிருந்து பின்னர் உயிர் நீத்தான். விஷ்ணு தூதர்கள் அஜாமிளனை வைகுண்ட பதத்திற்கு அழைத்து சென்றனர். யமதர்மராஜனிடம் யமகிங்கரர்கள் வந்து நடந்ததை கூறினர். யமன் தான் தன் கிங்கரர்களை அனுப்பியது தவறு என்று உணர்ந்து பயந்தான். பின்னர் பகவான் ஸ்ரீ நாராயணரின் திருவடிகளில் பக்தி செய்பவர்களின் உயிரை எடுத்து வர அணுகவே கூடாது என்று தன்னுடைய பணியாட்களுக்கு கண்டிப்பான கட்டளையிட்டான். அஜாமிளன் தன் வாழ்வில் இடையில் பல பாவ செயல்களால் பாவங்களை அடைந்திருந்தாலும் அவனுக்கு பூர்வ புண்ணியம் இருந்ததால் மரணமடையும் நேரத்தில் பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கும் பாக்கியம் கிட்டி வைகுண்டத்தை அடைந்தான். அவன் தன் மகனுக்கு விஷ்ணுவின் நாமமாகிய நாராயணன் என்ற பெயரை வைத்ததாலன்றோ அவனுக்கு மரணபயம் ஏற்பட்ட பொழுது மகனை கூப்பிட்டு அதன் மூலம் தன் பாவங்களை போக்கிக் கொண்டு வைகுண்ட பதவியை அடைந்தான். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பெயர் வைக்கும் பொழுது அஜாமிளன் கதையை நினைவு கொண்டு பகவான் பெயரை சூட்டுவதே நல்லது என்று இதன் மூலமாக அறிகிறோம். இந்த கருத்தை அடியாட்டியே பெரியாழ்வார் அவர்கள் 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெரியாழ்வார் திருமொழியாக தம்முடைய 4ஆம் பத்தில் நாராயண நாமம் நந்தமர்க்கு இடுநிலம் என்ற தலைப்பில் உள்ள 10 பாசுரங்களில் விளக்கியுள்ளார். ஓம் நமோ நாராயணாய.